Hi friends, welcome to Sana Delicious Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரொம்ப டேஸ்டான சிக்கன் தந்தூரி எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். இந்த சிக்கன் தந்தூரிக்கு நான் சைடு டிஷ்ஷா என்ன வெச்சிருக்கேன் அப்படினா வெறும் ஆனியனை ஃப்ரை பண்ணி வெச்சிருக்கேன். அவ்ளோ டேஸ்டா இருந்தது. இந்த ஆனியனும் சிக்கன் தந்தூரியும் சூப்பரா இருந்தது. இத உங்க வீட்ல நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அவ்ளோ அருமையான டேஸ்ட். வாங்க இப்போ இந்த சிக்கன் தந்தூரி எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ சிக்கன் தந்தூரி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் நான் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். 2 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு. இப்போ சிக்கன் தந்தூரிக்கு இந்த மசாலா தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் தந்தூரிக்கு இந்த மசாலா வந்து நல்ல கலர் கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 1/4 கப் தயிர் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நான் இப்போ சிக்கன் தந்தூரி செய்கிறதுக்கு நான் ஒரு 6 லெக் பீஸை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலா பேஸ்ட்டை நம்ம சிக்கன் லெக் பீஸில் அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கணும். எல்லா பக்கமும் நம்ம வந்து மசாலாவை அப்ளை பண்ணாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா எல்லாம் எல்லா பக்கமும் நல்லா வந்து அப்சர்வ் ஆகும். அப்போ தான் இப்போ லெக் பீஸில் மசாலா எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனை 20 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து மசாலா எல்லாமே வந்து அப்சர்வ் ஆகும் சிக்கன் லெக் பீஸில். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து கிரில் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஸ்டவ்வை ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற கிரில் ஸ்டவ்வு. இதில் ஒரு அலுமினியம் ஃபாயிலை வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் வச்சு நம்ம கிரில் பண்ணோம் அப்படின்னம்னா ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கனை வந்து நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சிக்கனை கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகும். இப்போ ஒரு சைடு வந்து வெந்துருச்சு. இதை நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு ஆயில் ஊற்றிடலாம்.
இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து 50% ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சிக்கனை நம்ம வந்து திருப்பி திருப்பி போட்டுட்ருக்கணும், இல்லைன்னா வந்து சிக்கன் வந்து கருகி போயிடும். இப்போ சைடில் நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி சிக்கனில் வந்து மசாலா இருக்கும் இல்லைங்களா, அதுலேயே நான் வந்து ஆனியனை கட் பண்ணி போட்டு நல்லா வந்து பிரட்டி வச்சுருக்கேன். இந்த ஆனியனை நம்ம இந்த ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மசாலா எல்லாமே வந்து ஆனியனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி 80% நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிங்க. பெப்பர் தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளோட சிக்கனும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குது. நம்மளோட ஆனியனும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக செம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.